இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த சைக்ளோனுக்காக 14 டீம் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இன்னும் 10 டீம் சைக்ளோனோட சிவியரிட்டியை டிபெண்ட் பண்ணி 10 டீம் வேற ஒரு மாநிலத்திலிருந்தும் ஏர்லிஃப்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. முதல்ல பூனேலேருந்து இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு பக்கமாக வந்துட்டு 3 டீம் வந்து 5 டீம் அங்கேருந்து புனேலேருந்து இங்கிட்ட இப்போ வராங்க ஏர்லிஃப்ட் ஆகி. இன்னொரு 5 டீம் வதோதராலேருந்து லிஃப்ட் பண்ணி ஈவினிங்குள்ளே வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. 5 டீம் வந்துட்டு விழுப்புரத்துக்காக டிப்ளாய் பண்ணி டிடெக்ட் பண்ணுறாங்க. தென் இன்னொரு மறுபடியும் பின்னாடி ஈவினிங் வர 5 டீம் வந்துட்டு சென்னைக்கு வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சைக்ளோனுக்கான என்டிஆர்எஃப் டிப்ளாய்மெண்ட்டோட டீடைல்ஸ். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்திற்கு கூடுதலாக 10 என்டிஆர்எஃப் குழுக்கள் வரவழைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். முழு விவரம். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக ஏற்கனவே மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மாவட்ட ஆட்சியர்களோடு இணைந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தேசிய பேரிடர் மீட்புப் படையும் அவர்களும் ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய நிலையில கூடுதலாக தற்பொழுது தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வரவழைக்க இருப்பதாக தற்பொழுது தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 14 அணிகள் களம் இறக்கப்பட்டிருக்கிறது. வேறு ஒரு மாநிலத்திலிருந்து 10 அணிகள் வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது இங்க எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர செயல்பாட்டு மையத்துல தேசிய பேரிடர் மீட்புப் படையின் துணை கமாண்டர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது புனேவில் இருந்து 5 அணியும் பரோடாவில் இருந்து 5 அணி என மொத்தமாக 10 அணிகள் கூடுதலாக தமிழகம் வர இருப்பதாகவும் அதில் 5 அணிகள் சென்னையிலும் 5 அணிகள் விழுப்புரத்திலும் எடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அதிக கனமழை பெய்திருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்துல தேசிய பேரிடர் மீட்புப் படைகள் களத்தில் உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல தொடர்ந்து அவர்கள் பணிகள் மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் மொத்தமாக 14 அணிகள் களம் இறக்கப்பட்டுள்ளது எனவும் வேறு மாநிலத்தில் இருந்து 10 அணிகள் வரவழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை எனவும் புயலை எதிர்கொள்ள அனைத்து விதமான கருவிகளும் தயாராக உள்ளதாகவும் ஒரு அணிக்கு 30 பேர் என்ற வீதத்தில் மொத்தம் 14 அணிகள் களத்தில் செயல்பட இருக்கிறது. சென்னையில் ஒரு அணி தற்பொழுது தயாராக உள்ளது. மற்றொரு 5 மணிக்குள் மாலை 5 மணிக்குள் சென்னைக்கு வந்து விடுவார்கள். மழைக்காலங்கள்ல இருந்த கட்டிடங்கள்ல ஒருவேளை இடிபாடுகளில் சிக்கி உள்ளவர்களை மீட்பதற்காக மோப்ப நாய்களும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவில் இணைந்திருக்கிறது. ஒவ்வொரு அணியும் 5 படகுகளோடு தயாராக இருக்கிறது. ஒரு பக்கம் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், மாவட்ட ஆட்சியர்கள், தீயணைப்பு துறையோடு ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தேசிய பேரிடர் மீட்புப் படைகளும் தயாராக இருப்பதாக தற்போது இருக்கக்கூடிய அவசர மாநில கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த தேசிய பேரிடர் மீட்புப் படையின் துணை கமாண்டர் வைத்திலிங்கம் தெரிவித்திருக்கிறார்.